வணக்கம். என்னோட பேர் உத்ரா. நான் சென்னையில இருக்கேன். நம்மளோட விஸ்வம் ஆயுர்வேதா ப்ராடக்ட்டான ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ், ஆக்டிவ் ஹெல்த் கேப்சூல் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா நான் எடுத்துட்டு இருக்கேன். 1 மந்த்தாங்கிறது 25 டேஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 டேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் என்னோட ஸ்டெம் செல்ஸ வந்து கிட்டத்தட்ட 25 நாள் எடுத்திருக்கேன். காலையில வந்து நம்மளோட எனக்கு குடுத்த சஜெஸ்ட் பண்ண சார் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் வந்துட்டு நம்மளோட அந்த ஷேர்ஷீட் வந்து நான் லாஸ்ட்டு 25 டேஸாக எடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து என்னோட டெலிவரியில் எனக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம அந்த டைமில் வந்து நிறைய ஃபுட் எல்லாமே வந்து நம்மள ஹெல்த்தியாக எடுத்துக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால, அது வரைக்கும் எனக்கு பெயின் எதுவும் தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூ யூசுவலாகவே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு அதிகப்படியான நீ பெயின், அதாவது முட்டி வலி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதாவது நம்ம நடக்கும்போது மூச்சு வாங்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 இயர் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்து ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் அந்த முதுகு வலி இருக்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ முட்டி வலி, நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும்போது முட்டி வலி இருக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து எனக்கு இருந்துட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு 25 டேஸ் வந்து நம்மளோட விஸ்வம் ஆயுர்வேதாவோட ஸ்டெம் செல்ஸ் வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன் நானு. சொல்லியிருந்தாங்க. ஸோ இத எடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25 டேஸ்ல இந்த தலைவலி அதிகமா வருது. அதாவது ஒரு சைடு வந்து அந்த தலைவலி அதிகமா வர்றது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. நான் அதுக்கு இடையில வந்து ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வந்து எடுக்காம விட்டும் பார்த்தேன். எப்படி இருக்கு? அன்னைக்கு டேல எப்படி இருக்கு நமக்கு அந்த அதே ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்கா? அப்படிங்கிறது. எனக்கு அந்த எடுக்காம விடுற அன்னைக்கு உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி ஆக்டிவ் ஹெல்த் கேப்சூல் வந்து நான் வந்து எடுக்கல. 20 டேஸா வந்து எடுக்கல. ஏன்னா நம்ம 2 ப்ராடக்ட்டையும் எடுக்கும்போது நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் எடுக்கல. இந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த நீ பெயின் வந்து சுத்தமாவே இல்ல. ஏன்னா நார்மலா எல்லாருக்குமே அந்த டயர்ட் இருக்கும். நைட்டு வந்து இப்ப நம்ம அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்றது. பட் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த கால் வலி, முட்டு வலி ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒரு 1 மாடி, 2 மாடி மாடி ஏறும்போது கூட இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீ பெயின் வந்து சுத்தமாவே இல்ல எனக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸா தான் வந்து நான் ஆக்டிவ் ஹெல்த் கேப்சூலும் வந்து எடுத்துட்டுருக்கேன். இத எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டயர்டே தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 6:00 வந்து இந்த வாய்ஸ் நோட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நான் அதே வேலை, இன்னும் சொல்லப்போனா இந்த கேப்சூல் எடுக்கிறது நாள்ல பார்த்த வேலைய விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான வேலை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா கூட எனக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தெரியல. தேங்க் யூ ஸோ மச். இந்த